ரஷ்யா 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் தேதி அதிகாலை இந்த டைம்ல மட்டும் 99 மிசைலுக்கும் மேல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டாங்க. பல இடங்களை தாக்குறதுக்காக. இதனால பல இடங்கள்ல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு உக்ரைனுக்கு. பல மிசைல்களை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் அதுவும் 10 கின்சால்ல ஏவி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 கின்சால் மிசைலையும் டவுன் பண்ணிட்டு தான் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் பெரிய பெரிய கிரேட்டர்ஸ், அதாவது இந்த பெரிய பெரிய குழிகள் இருக்குல்ல, இந்த மிசைல் போய் விழுந்து வெடிக்கிறதுனால ஒரு குழிகள் ஏற்படும் இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. அதாவது கிணறு வெட்டி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான தாக்குதலை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறாங்க. இது போல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்னதான் நடந்துட்டு இருக்குன்றதா தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு. இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் ரஷ்யாவோட பகுதியான பெல்கிராட்ல தாக்குதல் பண்ணிருக்காங்க. பட் அதை விட பல மடங்கு அதிகமா ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்குறாங்க. அதுவும் குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ரஷ்யாவோட பகுதி தான் பெல்கிராட். இந்த பகுதியில தாக்குதல் நடத்துறதுனால 20 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க. நம்ம கூட ஒரு பதிவுல பார்த்துருப்போம். இது போல அங்க இருக்கக்கூடிய ரிப்பேர் ஸ்டேஷன் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல தான் இந்த ட்ரோனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக சில முக்கியமான உபகரணங்கள்லாம் இருந்திருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைன் அது மேல தாக்குதல் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய 20 சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுக்கு தான் மிகப்பெரிய தாக்குதல். 50 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்யா விட்டுருந்தாங்க. இப்ப அது தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் மேலேயும், உக்ரைன் ரஷ்யா மேலேயும். ஏன்னா இதுக்கு ஜனவரி 2ஆம் தேதி சாயங்கால நேரப்படி உக்ரைன் பல ட்ரோன்களை ரஷ்யாவோட நிலைக்குள்ள விட்டுருக்குறாங்க. அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட பெல்கிராட் ரீஜியன்ல, இந்த பெல்கிராட் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல 8 இடங்கள்ல வெடிச்சுதான் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய அபிஷியல் சோர்சஸ் படி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது போல ட்ரோன்கள் வந்துச்சுங்க, ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திடுச்சு அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து வருது, ரஷ்யா தரப்புல இருந்து. ஆனா சில சோர்சஸ்லாம் அந்த வீடியோ பதிவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ வெடி சத்தம் கேட்டிருக்கு, உதிரி பாகங்கள் அங்கேயும் விழுந்திருக்கலாம், சில இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுறாங்க. மற்றபடி உயிர் சேதங்கள், அந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததுல அந்த டிசம்பர் 31ஆம் தேதி, அந்த அதாவது உக்ரைன் இந்த பெல்கிராட் பகுதியில் இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா தாக்குதல் பண்ணி 20 சிவிலியன் நடந்தாங்களா, அந்த அளவுக்கான பாதிப்புலாம் இல்லை. பட் திரும்ப அதே போல ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறாங்க. எதுக்காகனா, இது போல ரஷ்யாவோட நிலைக்குள்ள உக்ரைன் அதிக அளவில் ட்ரோன்கள் அனுப்பும் போது ரஷ்யாவோட தாக்குதலை கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் உக்ரைன் இது போல புது புது ட்ரோன்கள்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பல ட்ரோன்கள் இருக்கு, பல வெரைட்டிஸ் இருக்கு. உக்ரைன் எப்பெல்லாம் ட்ரோன்கள் ரெடி பண்றாங்க அப்படிங்கலாம் பல பதிவுல பார்த்துருப்போம். இப்ப அந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ரஷ்யா இது போல ஸ்டாக் பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பல நியூஸஸ்ல இதுக்கு முன்னாடி உக்ரைன் தரப்பு வந்து பல செய்திகள் வந்து இருக்கும். இது போல இத்தனை மிசைல் ஒரு மாசத்துக்கு தயார் பண்றாங்க, அப்ப அவங்க கிட்ட இவ்வளவு மிசைல் இருக்கும், இதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. கடந்த 3 மாசமா மிசைலை யூஸ் பண்றது கம்மியாயிடுச்சு ரஷ்யா கிட்ட எப்படிங்கிறத கணக்கில் எடுத்து சொல்லும் போது அப்பயே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பயபீதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணும், இதுக்காக ஏகப்பட்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறத பல நாடுகளையும் கேட்டுட்டு இருந்தாங்க. பல நாடுகளும் வாரி வாரி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கஸ்டமைஸ்டா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய லான்ச்சர், ஏதோ ஒரு லான்ச்சர்ல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வேணுங்கிற மிசைல் ஏதோ ஒன்று உள்ள போற மாதிரி செட் பண்ற மாதிரி கஸ்டமைஸாலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பல செய்திகள் பார்த்துருப்போம். அது கூடவே நம்ம சொல்லியிருப்போம், இந்த வின்டர் கொஞ்சம் மோசமா தான் இருக்க போது, பல இடங்கள்லயும் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி மாறி மாறி தாக்கிக்குவாங்க அப்படிங்கிறது போல. இப்ப அதே போலதான் ஒன்ஸ் இந்த பெல்கிராட் பகுதியில உக்ரைன் அவங்க ட்ரோன்களை விட்டு தாக்குதல் பண்ணி 20 பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே 50 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்யா உக்ரைனுக்குள்ள விட்டுருந்தாங்கன்னா, நேற்றுக்கு ஜனவரி 2ஆம் தேதி கூட ரஷ்யாவோட ஒரு பகுதி தான் பெல்கிராட். இந்த பெல்கிராட் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா திரும்பவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா, கீவ் மேல மட்டும் 61 மிசைல்களை ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. இதுல பல மிசைல்களை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா சில மிசைல்கள்லாம் சிவிலியன் வாழும் பகுதி, அதுவும் ஹை ரைஸ் பில்டிங், அதாவது உயரமா பில்டிங் கட்டியிருப்பாங்க இல்லையா, மக்கள் வசிக்கும் பகுதியில போய் விழுந்து வெடிச்சிருக்கு. இதனால உயிர் சேதங்கள்லாம் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல மட்டும் இல்ல, கர்கீவ்லன்னு பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அதிகமான மிசைல்கள்ல. எந்த அளவுக்கான தாக்குதல் இருக்கும் அப்படின்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள்
யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ரிஷி சுனாக் அவர்கள் கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடந்த 5 நாள்ல மட்டும் 500 மிசைலை ஏவிட்டாங்கப்பா, தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறது போல அவரோட வருத்தத்தை வந்து திரும்ப யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொட்டிக்கிறாரு. எப்படி இந்த குழந்தைங்களுக்குலாம் கதை சொல்லுவார் இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்கள், அது போல இதெல்லாம் ஓகே. இந்த தாக்குதெல்லாம் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு, அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தனியா வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் அடுத்த பதிவில் தெளிவா பார்ப்போம். ஆனா இப்ப ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டரான அனலினா பீர்பாக் அவர்கள் இருக்காங்களே, பீர்பாக் அவர்கள், கொஞ்சம் பேர் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு மிசைலும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவுறது பத்தியே தெரியலையா, உக்ரைனை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறார் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதாவது இதுதான், இது போல ஒரு விஷயம் ரஷ்யா செய்யணும், அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த உலகத்தை ரஷ்யாக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணி அதுல இவங்க ஜெயிச்சிடலாமா அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லா அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா பொறுத்து பார்த்தாங்க. ரஷ்யாவோட பகுதியான பெல்கிராடுக்குள்ள எப்போ ட்ரோன்கள் போக ஆரம்பிச்சதோ இது போல வந்துருச்சுன்னா பயங்கரமான தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இது போல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 31-1-2 கண்டினியூஸா தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நேத்திக்கு சாயங்காலம் திரும்பவும் ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில ட்ரோன்கள் போயிருக்குன்னா திரும்பவும் ரஷ்யா குறைவில்லாம தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் பிரபலமான பத்திரிகைகளா இருப்பாங்களே, அவங்களாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கான செலவு ரஷ்யா இந்த நாள்ல ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இப்ப வரைக்கும் ரஷ்யா ஏற்படுத்தி இருக்கிற இந்த 500 மிசைல் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார் இல்லையா, அதோட காஸ்ட் மட்டும் எவ்வளவுனா, இந்த 2 நாள்ல தாக்குதல் பண்ண செலவு மட்டும் எவ்வளவு இருக்குன்னா ரஷ்யாவுக்கு 620 மில்லியன் அமெரிக்க டாலர் வரத்துக்கான மிசைல்களை, ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இந்த ஷார்ட் டேர்ம்ல பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுல தாக்குதல். இந்த போர் ஆரம்பிச்சு உக்ரைன் தரப்புல இருந்து இது போருங்கிறாங்க, ரஷ்யா தரப்புல இருந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுங்கிறாங்க. இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இந்த அளவுக்கான வீரியமான தாக்குதல் நடந்ததே இல்லை அப்படிங்கறத உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப இத்தனை நாள் ரஷ்யா வந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிறாங்களா, இதைத்தான முன்னாடியே சொல்லியிருந்தோம். ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர் பவரோட ரேஞ்சே வேற, இதை உக்ரைனால மேட்ச் பண்ணவே முடியாது. அவங்க ஒரு நாளைக்கு 600 மில்லியன் செலவு பண்றாங்கன்னா எந்த அளவுக்கான ஃபயர் பவர் வந்து ரஷ்யா திரும்ப அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாக் பைல்ஸ்னா அவங்களோட ஆயுத கிடங்கு இருக்குல்ல, அதுல எந்த அளவுக்கு சேமிச்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதாவது உக்ரைன் 10 மிசைல் ஏவுனா ரஷ்யானால 100 மிசைல் ஏவ முடியும். இதைத்தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்து சொல்லிட்டு இருப்போம். இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேல் எப்படி காசா மேல தாக்குதல் பண்ணுதோ அதை விட 100 மடங்கு அதிகமா ரஷ்யானால தாக்குதல் பண்ண முடியும். இத்தனை வருஷமா அவங்க கிட்ட இருந்தும் பண்ணல. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஒரு தடவையும். ஏன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரஷ்யன்ஸ் போல அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது போல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் ஈஸ்டர்ன் ஸ்லாவிக் மக்கள். இந்த ரஷ்யாவோட கதையை பார்த்தீங்கன்னாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இந்த ஆரிஜினை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். ரஷ்யாவோட தொடக்கமே இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருந்து தான். இந்த கீவன் ரூஸ்ன்னு ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த ரஷ்யான்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமே உருவாச்சு. அந்த கீவ் கேபிட்டல் கீவ்ல இருந்து தான் ரஷ்யான்ற ஒரு பெரும் எம்பையரே உருவாச்சு. அப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைனை அழிக்க கூடாது அப்படிங்கிறது இத்தனை நாள் பொறுத்து பார்த்தாங்க. ஆனா இப்பெல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம ரஷ்யா இது போல ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணும் போது ரஷ்யா உக்ரைன் மேல பல இடங்கள்ல பலமா தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இந்த வின்டர் வந்துருச்சுன்னா இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றது போல இந்த போரோட மையப்பகுதி கிரீமியாவா மாறும் பட்சத்துல இப்ப நடக்கிறதுலாம் தாக்குதலே கிடையாது, இதை விட அதிநவீனமான ஆயுதங்கள் களமிறங்கும். அதுவும் இப்ப ரஷ்யாவோட கின்சால் மிசைல் எல்லாம் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரஷ்யாவோட கின்சால் மிசைலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த கின்சால் மிசைல் இருந்து பிளார்ஸ் எல்லாம் வருது, அதனால அதை தாக்குறதே கொஞ்சம் கடினமா இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதே கடினமா இருக்கும் ரேடார்ல. ஏன்னா ஒரு மிசைல் இருந்து பிளாஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி ஃபைட்டர் ஜெட்டை நோக்கி ஒரு மிசைல் ஏவும் போது அது பிளாஷ் வந்துச்சுன்னா அந்த பிளாஷை போய் அந்த மிசைல் அடிக்குமோ அதே போலதான் இந்த கின்சால் மிசைல் தப்பிக்கிறதுக்காக ஒரு மிசைல் இந்த கின்சாலை நோக்கி வரும்போது பிளாஷ் அடிச்சதுன்னா அந்த மிசைல் பிளாஷை போய் தாக்கி வெடிச்சிருமே தவிர இந்த கின்சால் மிசைல் அழிக்க முடியாது. இது போல பல அதிநவீன டெக்னாலஜிகள் ரஷ்யா தரப்பு வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம அடுத்த பதிவில் தெளிவா பார்ப்போம் இது போல ரஷ்யா என்னென்ன ஆயுதங்கள்லாம் புதுசா செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பயங்கரமா தாக்குதல் பண்றாங்க, உக்ரைன் ரஷ்யா மேலேயே தாக்குதல் பண்ண தயாராயிட்டாங்க. இந்த பிரச்சனை இப்போ அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போயிடுச்சு. இது வின்டர் ரொம்ப கடினமா இருக்க போது, அதுவும் குறிப்பா
இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ல ரஷ்யா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆத்விகா பகுதியை பிடிக்கிறதுக்காக களத்தை அமைப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தோம். இந்த பிப்ரவரி மாசம் ஏன்னா மார்ச் மாசம் எலெக்ஷன் வருது, அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த பகுதியில காட்டி ஆகணும். அப்படி இல்ல உக்ரைன் ரஷ்யாவோட பகுதிக்குள்ள தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஷ்யால எலெக்ஷன் நடக்காது. அப்படி நடந்துச்சுனாலும் புட்டின் அவர்கள் ஜெயிப்பாருங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்கிட்டு இருக்கும் போது ரஷ்யா மக்களுக்கு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகலாம். ஒருவேளை மார்ஷியல் லா கொண்டு வந்து ஃபுல் மொபைலைசேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து கொண்டு வரும்போது ரஷ்யா தரப்புல மார்ஷியல் லா கொண்டு வந்து அவங்களும் ஃபுல் மொபைலைசேஷன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இதுக்கு மக்களோட ஆதரவு இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணி கலவரம் கொண்டு வந்துடலாமா ரஷ்யால அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அனலிஸ்ட்லாம். எதுனாலும் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா இப்போ லுத்வேனியாவோட அதிபர் இருக்கிறாருல, அவரு தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. பாருங்க, உக்ரைனுக்குள்ள லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், பாய்ஸ் இமீடியட்டா மிசைல்களை தயார் பண்ணுங்க. ஏர் டிஃபென்ஸ் தேவைப்படக்கூடிய மிசைல்களும் ஏர் டிஃபென்ஸையும் அதிக அளவில் நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இவரோட கோரிக்கைக்கு இணங்க EU அதிக அளவில் மிசைல் செஞ்சு உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.